டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், தற்போதைய சூழ்நிலையில காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன? அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இந்த கூட்டம் சுமார் 10:30 மணிக்கு தொடங்கியது. சோனியா காந்தி அவர்களுடைய இல்லத்தில் கூட்டமானது இப்பொழுது நடைபெற்று வருகிறது. காங்கிரசுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. திரு ராகுல் காந்தி, திரு பி சிதம்பரம், டாக்டர் மன்மோகன் சிங், ஏகே ஆண்டனி, இப்படி பலர் கலந்து கொண்டுள்ளனர். இப்போ இதில் என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் காங்கிரஸ் உயர்மட்ட குழு வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் செயற்குழு தான் காங்கிரஸின் உயர்மட்ட குழு. 7 மாதத்திற்கு முன்பு கூடி பேசினார்கள். ஆனால் அப்பொழுது சோனியா காந்தி அவர்கள் தலைமை தாங்கவில்லை, ராகுல் காந்தி அவர்கள் தான் தலைமை தாங்கினார்கள். இன்று கூட்டத்தை சோனியா காந்தி தலைமை தாங்கி நடத்தி வருகிறார்கள். கூட்டத்தில் முக்கிய அம்சங்கள் என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, முதல்ல காங்கிரஸ் எதிர்க்கட்சிகளை திரட்டும் பணியில் இறங்கியுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்கனவே ஒரு கூட்டம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிலும் ராகுல் காந்தி மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அதை குறித்தும் இங்கே பேசுவார்கள். காங்கிரஸ் கட்சியானது பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணியில் இறங்கியுள்ளது. இப்பொழுது எதற்காக எதிர்க்கட்சியை ஒன்றிணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, முக்கியமாக ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற எம்பிக்களும் ஓட்டு போடுவாங்க, மாநிலங்களில் உள்ள எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுவாங்க. இதில் பாஜக கை ஓங்கி இருக்கும். துணை ஜனாதிபதி தேர்தலில் பொறுத்த வரைக்கும் மாநில சட்டசபையில் உள்ள எம்எல்ஏக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நாடாளுமன்ற எம்பிக்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க. ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சி அதிக எண்ணிக்கையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது என்ற காரணத்தினால் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு கடும் போட்டி நிலவும். அதனால் எப்படியாவது நம்மளுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களில் பேசி வருவது டெல்லியில் அனைவரும் அறிந்ததே. ஆக ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் 2019 ஆண்டு நடைபெறப் போகும் பொது தேர்தலில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணியில், இல்லைனா ஏற்கனவே இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய கருத்து கணிப்புகள் எப்படியும் அடுத்த தேர்தலையும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என ஆணித்தனமாக கூறி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி எப்படியாவது எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து பாஜகவிற்கு எதிராக 2019 ஆண்டில் நடைபெற உள்ள பொது தேர்தலில் களம் இறங்கிவிட வேண்டும், ஒரு கை பார்த்து விட வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணியில் இறங்கி இருப்பதாக தெரிகிறது. கடைசியாக அக்டோபர் 15ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவரை தேர்வு செய்துவிட வேண்டும். நிறைய மூத்த தலைவர்களை கட்சிக்குள்ள ராகுல் காந்தி தலைமை ஏற்க வேண்டும் என அழைப்பு விடுத்திருப்பது நாம் அறிந்ததே. அந்த உள்கட்சி தேர்தல் பற்றியும் இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார்கள் என நமக்கு காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தகவல் சொல்லியிருக்காங்க. சலீம், நீங்க கூறிய விஷயங்கள் தவிர ராகுல் காந்தி பதவி உயர்வு பற்றி இந்த கூட்டத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ராகுல் காந்தி பதவி உயர்வு பெறணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோனியா காந்தி அவர்களுக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லாதது குறிப்பிடத்தக்கது. அது உடல்நலம் சரியில்லாமல் போவது குறிப்பிடத்தக்கது. மூத்த தலைவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோனியா காந்தி அவர்களால் அதிகம் பயணிக்க முடியவில்லை. அதனால் தான் சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்கு ராகுல் காந்தி வந்தார். ஆக மூத்த தலைவர்களிடையே ராகுல் காந்தி கட்சியின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்து வலு பெற்றிருப்பது நமக்கு தெரியும். இந்த கூட்டத்தில் அது குறித்து திடமான ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இந்த கூட்டத்திலேயே வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் சொல்றாங்க. ஆனால் நிச்சயம் இதை பற்றி தலைவர்கள் பேசி வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு உயர்மட்ட குழு வட்டாரங்கள்ல இருந்து தகவல் சொல்றாங்க. ஏன்னா அக்டோபர் 15க்குள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவரை தேர்வு செய்துவிட வேண்டும், அது ராகுல் காந்தியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்சியின் மூத்த தலைவர்கள் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது.